ஹாய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கோயில். இந்த கோயில் பேர் என்னப்பா? சிவன் கோயில். சிவன் கோயில். இந்த அதாவது திருவிழாக்கள் படத்தில் அந்த சிவன் வந்து மீனை கொண்டு வதம் பண்ணுவார்ல, அந்த ஸ்தலம் இங்கே நடந்தது தான். ஓ, அதனால அதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சமே. அவர் வந்து மீன் ரூபத்தில் இருக்கிறாரு இந்த கோயிலில் சிவனுக்கு வந்து. அதனால பார்த்துவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்தலத்துக்குலாம் வந்தோம்னா விருச்சிக மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்த்தோம்னா விருச்சிக மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்தா லைஃப்பில் நமக்கு நல்ல விஷயமா நடக்கும். நேட்டிவேஷன், அதாவது நல்ல விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, நோய் நொடி இல்லாத மாதிரி இருக்கிறது எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தால் சரியாக போகும். வாங்க பார்ப்போம். அவங்க இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார், நாகத்தோடு இருக்கிறாரு பிள்ளையார். வாங்க, என்ன மரம் தெரியல, ஆனால் ஒரு மரம் அவ்வளோதான். வாங்க வாங்க அங்கே போ. இந்த மாதிரி நிறைய பேர் கும்பிடுவாங்க. பெரிய கோயில். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே கோயில் இருக்குது, ஆனால் ரெண்டும் ஒரே கோயில் தான். இதான் இப்போ இந்த மரம் அரச மரம். இதான் அரச மரம். காலத்துக்கு இது வந்து அந்த காலத்து ராஜா காலத்து கோயில். இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்தோம்னா நல்ல விசேஷமாக இருக்கும். அதுக்கு பாருங்க, இங்கே ஆற்று மரம் தான். புளிய மரம் ஒன்று இருக்குது, நல்லா பாருங்க, கொடை மாதிரி இருக்கா. இது வந்து புளிய மரம். இது வந்து என்ன மரம் தெரியல, ஒரு மரம். இது அரச மரம். இது அரச மரம். அது தென்னை மரம். அது வில்வ மரம். அது வந்து இதில் பன்னீர் பூ. ரெண்டு பனைமரம் இருக்குது. ரெண்டு பனைமரம். இது இந்த வாங்க, இந்த இது அரளிப்பூ. இது அரளிப்பூ. செவ்வரளின்னு சொல்லுவாங்க. இது என்ன மரம் தெரில, தெரிஞ்சா சொல்லுங்கள். வச்சிரு. இருங்க, கோயிலை சுற்றி காமிச்சிருவோம். கோயில் சுற்றி காமிச்சிடும். அதை பற்றி இன்னும் நிறைய இது சொல்லுங்கள். நிறையா சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியாது. என்ன கோயிலுக்கு பின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, முன்னாடி அங்கிட்ட ஒன்று இருக்கும் மரம். ஆமாம், இது வில்வ மரம். இங்கிட்ட ஒன்று இருக்கா, அந்த எத்தாப்பில் அங்கே ஒன்று இருக்கும் வில்வ மரம். அந்த இது ராஜா காலத்தில் கோயில். இது வந்து உட்கார இடம். சரி, சாமி மட்டும் காமிச்சிடும். சாமி மட்டும் காமிக்கல. போய் அந்த முன்னாடி நந்தீஸ்வரர். நந்தீஸ்வரர். இதான் கோயில் உள்பகுதி. கும்பிட்டுக்கோங்க. இதுக்குமே உள்ளே போகக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் இப்போ இங்கேருந்து நான் கிளம்புறேன். அடுத்த தடவை சந்திப்போம். பாய்.